தியாக திருநாள் நமக்கு தெரிஞ்ச பக்ரீத்தை கொண்டாடுற எல்லாருக்கும் திலார்ஸோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பக்ரீத் திருநாள் என்ன காரணத்துக்காக கொண்டாடப்படுதுன்னா, இறை தூதர் இப்ராஹிம் அவர்கள் தன் மகனோட உயிரை தியாகம் செய்ய முன் வந்ததை நினைவுபடுத்துகிற விதமாக கொண்டாடப்படுது இந்த பக்ரீத். அது என்னென்னா, இறை தூதர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு கனவு கண்டதாகவும் அதை அல்லாஹ்கிட்டேருந்து வந்த செய்தியாக எடுத்துகிட்டு அதுக்கு கீழ்ப்படுகிற விதமாக தன் மகன் இஸ்மாயிலை பலியிட சொன்னதாகவும் நம்பப்படுது. இதை தன் மகன் இஸ்மாயில் கிட்ட சொல்லும்போது அவரும் முழு மனசாக ஏற்றுக்கிறாரு. இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் அவர்களுக்கும் அவரது மனைவியான ஹாஜிராவுக்கும் நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருந்து பிறந்தவர் தான் இந்த இஸ்மாயில். இருந்தும் இறை தூதர் இப்ராஹிம் அவர்கள் தன்னோட மகனை பலி கொடுக்கறதுக்காக தயாராகிட்டார். அப்போது அல்லாஹ் அவரை தடுத்து நிறுத்தி மகனுக்கு பதிலாக பலியிடுறதுக்காக செம்பரியாடை கொடுத்ததாக நம்பப்படுது. இந்த பண்டிகை அப்போது இஸ்லாத்தை பின்பற்ற எல்லா மக்களும் வெவ்வேறு விதமான கால்நடைகளை பலியிட்டு அதை ஒரு சடங்காகவே கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. இந்த திருநாளை இஸ்லாமிக் கேலண்டர் 12வது மாதமான துல்ஹஜ் மாதத்தில் பிறை 10ஆம் நாள் கொண்டாடுறாங்க. நன்றி.